சமீப காலமாகவே பிரபலங்கள் பலரின் குடும்பங்களிலும் விவாகரத்துக்கள் அதிகரித்து வருவது அனைவரையும் ஆச்சரியத்தோடு அதிர்ச்சியும் தருகிறது. அக்காலத்தில் தம்பதிகளிடையே ஏதேனும் பிரச்சனை என்றால் உடனே ஓடோடி வந்து தீர்த்து வைக்க சுற்றிலும் உறவுக்காரர்கள் இருந்தனர். அதேபோல் சிறு சிறு விஷயங்களுக்கு எல்லாம் விட்டுத் தந்து போவது என்பது அன்றைய வளர்ப்பின் முக்கிய அம்சமாக இருந்தது. ஆனால் இன்றைய நிலைமை அப்படியில்லை. பாலிவுட்டில் ஐஸ்வர்யா ராய் மற்றும் அபிஷேக் பச்சன் விவாகரத்து செய்யப் போவதாகவும் அபிஷேக் பச்சன் கிரே டிவோர்ஸ் போஸ்டுக்கெல்லாம் லைக் போட்டு ஷேர் செய்துள்ளார் என ஏகப்பட்ட தகவல்கள் பரவின. ஆனால் அவர்கள் இருவரும் விவாகரத்து வதந்திகளை தொடர்ந்து உடைத்து வருகின்றனர். ஆனால் தமிழ்நாட்டில் கடந்த சில ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் பல பிரபலங்கள் விவாகரத்து அறிவிப்பை அறிவித்து அதிர்ச்சியை கிளப்பியுள்ளனர். நரைகூடி போனாலும் உன் கரம் கோர்த்து கடைசி வரை நடப்பேன் என்கிற காலமெல்லாம் மாறிவிட்டது என்றும் குழந்தை பிறந்து வளர்ந்து விட்டாலே என் ரூட் தனி உன் ரூட் தனி என பிரிந்து செல்லும் நிலைக்கு பிரபலங்கள் மட்டுமின்றி பொதுமக்களும் வந்துவிட்டனர் என மனோதத்துவ நிபுணர்கள் மற்றும் விவாகரத்து வழக்கறிஞர்கள் எல்லாம் இந்த கிரே டிவோர்ஸ் குறித்து அதிகம் பேச ஆரம்பித்துள்ளனர். பாலிவுட்டில் அமீர்கான் தனது இரண்டாவது மனைவியை விவாகரத்து செய்து பிரிந்ததில் இருந்தே இந்த வார்த்தை அதிகளவில் பயன்பாட்டுக்கு வந்திருக்கிறது. சகித்துக் கொண்டு ஏன் போக வேண்டும் என்கிற முடிவுதான் இந்த பிரச்சினைக்கு முக்கிய காரணம் என்கின்றனர். கிரே டிவோர்ஸ் என்றால் என்ன? சால்ட் அண்ட் பெப்பராக கிரே கலரில் தலைமுடி நரைத்த பின்னர் பல ஆண்டுகளாக நடத்தி வந்த குடும்ப வாழ்க்கையில் இருந்து கணவன் மற்றும் மனைவி பலவித காரணங்களுக்காக விவாகரத்து கோரி பிரிவதுதான் இந்த கிரே டிவோர்ஸ். நடிகர் தனுஷ் முதல் ஏஆர் ரஹ்மான் வரை தமிழ்நாட்டில் இப்படி பல வருட திருமண வாழ்க்கையை ஒரே ஒரு போஸ் மூலம் முடித்துக் கொண்ட பிரபலங்களை பற்றி பார்ப்போம். ஜெயம் ரவி மற்றும் ஆர்த்தி விவாகரத்து. காதல் பறவைகளாக கோலிவுட்டில் வலம் வந்த ஜெயம் ரவி மற்றும் ஆர்த்தி தாஜ்மஹாலுக்கு எல்லாம் கடைசியாக சென்று விதவிதமாக ரொமாண்டிக் போஸ் கொடுத்து போட்டோ ஷூட் நடத்தி தங்களைப் போல காதலர்களே உலகில் இல்லை என்பது போல புகைப்படங்களை வெளியிட்டனர். ஆனால் திடீரென இந்த ஆண்டு செப்டம்பர் 9ஆம் தேதி ஜெயம் ரவி தனது மனைவிக்கே தெரியாமல் தனிப்பட்ட முறையில் விவாகரத்து அறிவிப்பை வெளியிட்டது அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. 15 ஆண்டுகால திருமண வாழ்க்கையை ஜெயம் ரவி முடிவுக்கு கொண்டு வந்துவிட்டார். அவருடைய இரு மகன்களும் பதின்ம பருவத்தை எட்டியிருப்பது குறிப்பிடத்தக்கது. தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா விவாகரத்து. கடந்த 2022ஆம் ஆண்டு ஜனவரி 17ஆம் தேதி பொங்கல் கொண்டாட்டத்தில் ரசிகர்கள் சந்தோஷமாக இருந்து வந்த நிலையில் அதிரடியாக தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இருவரும் தங்களின் 17 ஆண்டுகால திருமண வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைப்பதாக அறிவித்ததுதான் சமீபத்தில் தமிழ் சினிமாவை பெரிதும் உலுக்கி எடுத்தது. அதனைத் தொடர்ந்துதான் இங்கே கிரே டிவோர்ஸ் பிரச்சினை பெரிதாக சூடு பிடித்தது. சூப்பர் ஸ்டாரின் மகளுக்கே இந்த நிலைமையா என்றும் தனுஷ் ஐஸ்வர்யா காதலித்து திருமணம் செய்து கொண்ட நிலையில் 2 மகன்களும் நன்றாக வளர்ந்துள்ள நிலையில் இப்படியொரு முடிவை எடுக்கலாமா என ஏகப்பட்ட கேள்விகள் கிளம்பின. விவாகரத்து அறிவிப்புக்கு பிறகு இருவரும் படம் இயக்குவதில் அதிக ஆர்வத்தை செலுத்தி வருகின்றனர். ஏஆர் ரஹ்மான் மற்றும் சாய்ரா பானு டைவர்ஸ். சமீபத்தில்தான் ஜிவி பிரகாஷ் சைந்தவி விவாகரத்து அறிவிப்பை வெளியிட்டது ஏஆர் ரஹ்மான் சகோதரிக்கே மனக்கஷ்டத்தை கொடுத்திருந்தது. இந்நிலையில் ஏஆர் ரஹ்மானை பிரியப் போவதாக சாய்ரா பானு அறிவித்திருப்பது அவரது குடும்பத்தையே சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. 29 ஆண்டுகள் காதலுடன் வாழ்ந்து வந்த இவர்களா விவாகரத்து செய்து பிரியப் போகின்றனர் என்றும் இந்த கிரே டைவர்ஸில் அப்படி என்னதான் பிரச்சனை என்றும் பலரும் கேள்வி எழுப்பி வருகின்றனர். கிரே டைவர்ஸ் நடப்பது ஏன்? பொதுவாக புதிதாக திருமணம் ஆகி வாழ்க்கையை புரிந்து கொள்ளாமல் ஏகப்பட்ட இளம் வயதினர் விவாகரத்து செய்து பிரிந்து வருவதை அதிகளவில் இந்த சமூகம் பார்த்திருக்கும். ஆனால் பல வருடங்கள் திருமண உறவில் இருந்துவிட்டு கணவரை பற்றி மனைவிக்கும் மனைவி பற்றி கணவருக்கும் நன்றாக புரிதல் உள்ள நிலையில் இருவரும் பிரிய முக்கிய காரணமாக ஈகோதான் இருக்கும் என்று கூறுகின்றனர். திருமண உறவுக்கு முக்கியமே நம்பிக்கைதான். அந்த நம்பிக்கையை ஒருவர் உடைக்கும் இடத்தில் இந்த விவாகரத்து பிரச்சனை அதிகரிக்கும் என்கின்றனர். சகிப்புத்தன்மை குறையும் இடத்திலும் தவறான புரிதல் காரணமாகவும் இது நடப்பதாக கூறுகின்றனர். மேலும் உலக அளவுல புகழ்பெற்ற குடும்பங்களையும் இந்த கிரே டைவர்ஸ் நடக்கும். இருவர்ல ஒருத்தர் உலகளவுல புகழ்பெற்றவரா இருப்பார். இன்னொருவர் வீடு குழந்தைகள் அப்படின்னு தன் மொத்த வாழ்க்கையையும் குடும்பத்துக்காகவே செலவழிச்சிருப்பாங்க. அவங்களோட மத்தியம வயசுல தன்னோட வாழ்க்கையை தான் வாழவே இல்லைங்கிறது தெரிகிறப்போ அந்த திருமண வாழ்க்கையை விட்டு தன்னோட அடையாளத்தை தேடி வெளியேறிடுவாங்க. இந்த கிரே டிவோர்ஸ் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.